ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான மதிய வேலை ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி ஈரோட்லேருந்து ஒரு தரமான குட்டி டிஸ்டன்ஸ், ஆனால் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருந்ததுங்க. எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் போக போகிறோம். அங்கேருந்து தான் வந்தோம், இப்போ அங்கேருந்து போக போகிறோம். அதுவும் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுங்க. ரொம்ப மாதம் கழித்து நம்ம ஒரு ப்ரைவேட் பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். அது ஒரு ஃபேமஸான பஸ்ஸு. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உள்ளே போயிட்டு டிரைவர் கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்குறோம், எடுக்கிறோம், மாஸ் பண்ணுறோம். ப்ரைவேட் பஸ் இது வரைக்கும் ஈரோடு டு கோயம்புத்தூர் நம்ம ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ் மக்களே, பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, எஸ்சிபி. இன்றைக்கி இதில் தான் பயணம் பண்ண போகிறோம். ப்ரோ நம்மள மாதிரி இல்லை. எஸ், இன்றைக்கி இந்த பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். சாதாரண கட்டணம், கோவை ஈரோடு சூப்பர் ஃபாஸ்ட். எஸ், பாயிண்ட் டு பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் எங்கெல்லாம் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாங்க. சரிங்களா, அப்படியே உள்ளே போகலாங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக இந்த வண்டியை சூப்பராக ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், இந்த பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். மாசாக இருக்குங்க. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ப்ரைவேட் பஸ்ன்ட்டு. ஸோ இன்றைக்கி தரமாக பண்ண போகிறேங்க. பாப்பா எத்தனை மணிக்கு கரெக்டாக 12:45 எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ், இன்றைக்கி ஒரு தரமான கேபின் ரைடு தாங்க. BS4 தான் வண்டி. எஸ் மக்களே, சவுண்ட் சிஸ்டம்லாம் தாறுமாறாக இருக்குங்க. எஸ் மக்களே, ஷார்ப்பாக நம்ம 12:45 ஈரோட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. மொத்தமாக கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 101 கிலோமீட்டர் இருக்குங்க கோயம்புத்தூருக்கு. ஸோ காந்திபுரம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் தாங்க. எஸ் மக்களே, நம்ம வண்டி பெருந்தோரம் மட்டும் தாங்க போகும், அவினாசியெல்லாம் போகாது. 1-to-1 சர்வீஸுங்க. பார்க்கலாம் தாறுமாறாக எத்தனை மணி நேரத்தில் ரீச் ஆகிறான்னு பார்க்கலாங்க. அதிகபட்சம் 2.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிற எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம வண்டி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ரைவேட் ட்ரை பண்ணுறோம். பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறாங்கன்னு. இது வரைக்கும் நானும் BS4ல ட்ரை பண்ணதில்லை. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எஸ், திண்டல் முருகன் கோயிலுங்க. கரெக்டாக 1 மணிக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி பங்குனி உத்திரங்கனால எவ்வளோ கூட்டம்னு பார்த்துக்கோங்க.
பயணம் சும்மா தாறுமாறாக போயிட்டுருக்கு. அதிகபட்சம் 80 ஓவர்னு நினைக்கிறேன் அண்ணன். என்கிட்ட டபுள் டிவைஸ் வேறு இல்லைங்க, இருந்துச்சுன்னா அப்படி இது பண்ணலாம். அதுவும் ஆரன்லாம் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்குங்க. 1 2 3. எஸ், நம்ம ஈரோட்லேருந்து கோவைக்கு கோயம்புத்தூர் காந்திபுரம் வரைக்கும் 64 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சாதாரண கட்டணம். எஸ், பெருந்துறை வந்தாச்சுங்க. உனக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக போகிறோம். எஸ் மக்களே, பெருந்துறை வந்தாச்சுங்க. எஸ் மக்களே, ஒரு 2 நிமிஷம் கூட நிக்கல, பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தாறுமாறா போயிட்டு இருக்குங்க வண்டி, வேற லெவலுங்க. அது சவுண்டுக்கெல்லாம் வேற லெவலு, சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. அதுவும் நம்ம அண்ணன் எஸ், மறுபடியும் நம்ம பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. ஓகேண்ணா. ஆப்போசிட் வண்டி பாத்தீங்கன்னா சைட்ல போயிடுச்சு. ஆக்சுவலி ஆப்போசிட் வண்டி பாத்தீங்கன்னா 12 மணிக்கு எடுக்கிறது, ஒரு ட்ரக் வந்தனால அந்த சைடு போயிடுச்சுங்க. இல்லை 2த்தையும் ஒரே ஃப்ரேம்ல பார்த்துக்கலாம். நம்ம வண்டி பாயிண்ட்னால விஜயமங்கலம் எல்லாம் போகாதுங்க, ஒன்லி பாயிண்ட் தான், ஃபுல்லா ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க.
வண்டி 100க்கு மேலே பிச்சு கட்டையை கிளப்புதுங்க. அப்பா எஸ் கருமத்தான்பட்டி வந்தாச்சு. பட் மேலே கீழே போக மாட்டாங்க. ஒன்லி பைபாஸ் தாங்க. எஸ் மக்களே, நீலாம்பூர்லாம் கரெக்டாக 2 மணி 12 நிமிஷத்தில் வந்தாச்சு. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 12:50க்கு எடுத்தோம், இங்கே 2 மணிக்கெல்லாம் வந்தாச்சுங்க. அப்போ காந்தி ஒரு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம கேஎம்சிஹெச் வந்தாச்சுங்க. இந்த புது பாலவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு நீலாம்பூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. எஸ் ஹோப்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30க்கு வந்திருக்கோங்க. இது தெரிஞ்சதான் இப்படி போனால் ஸ்ட்ரெயிட்டாக சிங்கநல்லூர் போகலாங்க. $12:40 லட்சுமி மில்ஸுங்க. லட்சுமி மில்ஸ் பக்கம் வந்தாச்சு.
நன்றிண்ணா. நன்றிண்ணா. எஸ், ஃபைனலாக நம்ம காந்திபுரம் வந்தாச்சு. கரெக்டாக 2 மணி நேரம் 12:50க்கு எடுத்தாங்க. இங்கே 2:50க்கு வந்தாச்சு. ஒரு சூப்பரான பயணம். சாதாரண கட்டணம் ஜஸ்ட் 64 ரூபாவில் ஒரு சூப்பரான பயணம். இதே டிஎன்எஸ்சிசிலாம் போயிட்டிங்கன்னா 82 ரூபா நான் ஸ்டாப்பு. அதே ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2 ரூபா 64 ரூபாவில் ஒரு சூப்பரான பயணங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் கேட்டுட்டு இருந்த எஸ்சிபி பண்ணுங்கன்ட்டு ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இது BS4 தாங்க. BS4 இவ்வளோ மாசாக போகிறாரு பார்த்தீங்களா. சரி, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.